கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து நான் உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மக்களும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வழிவகை செய்கிறாங்க. இது காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ மக்கள் பெருகி இருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜல்லிக்கட்டை ஊக்குவிக்கும் வகையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுவார். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குது, ஜல்லிக்கட்டு நடத்தணுன்ட்டு. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரியிலும் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்ட்டு முன்னால் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்டா அமைப்பை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோஷங்கள் எழுப்புறாங்க. அதை நீங்கள் பெருவாரியாக பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. நம்ம கிருஷ்ணகிரி தான் இது. நம்ம கிருஷ்ணகிரியோட சூழல் இந்த நிலைமையில இருக்கு. மற்ற மாவட்டங்களும் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு நடத்த ஆதரவு தெரிவிச்சுட்டே வராங்க. அதே மாதிரி நம்ம தரப்புலையும் கிருஷ்ணகிரி மக்கள் இதை ஆதரவு அளிக்கிறாங்க. பீட்டா அமைப்பை ஒழிக்கணுன்ட்டு நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து நிறைய மக்கள் கூடி ஒன்றா கூடி போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த பீட்டா அமைப்பை ஒழிக்கணுன்ட்டு ஜல்லிக்கட்டை நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போராட்டம் நடத்திருக்காங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரிக்காக எல்லாமே தமிழ்நாட்டை ஃபுல்லாக எல்லாமே பீட்டா அமைப்பை ஒழிக்கணுன்ட்டு எல்லா போராட்டம் நடக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டே வரீங்க. அந்த பீட்டா அமைப்பின் ஜல்லிக்கட்டை நடத்த கோரி அனைத்து இளைஞர்களும், அது மட்டும் இல்லாம நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதுல பங்கேற்று கொண்டிருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம குழந்தைகள், பெண்மணிகள், அந்த மாதிரி நிறைய பேர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டே வராங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஊர்கள்லயும் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜை பேக் பண்ணி போராட்டம் நடத்துகிறாங்க. பீட்டாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், நம்ம ஜல்லிக்கட்டை முன்னாடி எல்லாமே நம்ம நடத்தணுன்றதுக்காக ஃபுல்லாக போராட்டம் நடத்துட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி நம்ம பெரியவர்லேருந்து சின்ன பசங்கலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டுக்காக. அனைத்து தோழர்களும் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, நீங்க இப்ப பார்க்கக்கூடிய வீடியோல பாத்தீங்கன்னாக்கா எல்லா தரப்பு மக்களும், இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா இந்த போராட்டத்துல கலந்துகிட்டே வராங்க. நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் குழந்தைங்க, அவங்க வீட்டோட, அவங்க ஃபேமிலி எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. எல்லா மக்கள் தரப்பில இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா ஆதரவு பெருகிட்டே இருக்கிறது. இன்றைக்கே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று தெரியல. ஆனா அது சார்பா நம்ம தமிழக அரசின் தற்காலிக முதல்வருமான OPS அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறாரு. மேலிடத்துல இருந்து இன்னும் எந்த தகவலும் வரல. ஆனாலும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்னும் தீவிர அடைஞ்சு கொண்டே இருக்கிறது. நீங்க இப்ப பாக்குற வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள், குழந்தைகள், அது மட்டும் இல்லாம பல தரப்பு மக்களும் கலந்துட்டு இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு. அனைவரும் பாத்தீங்கன்னாக்க இதுக்கு ஆதரவு தருமாறு கிருஷ்ணகிரி மக்களின் ஒருவனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தையும் ஜல்லிக்கட்டிற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.